ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸர் யூடியூப் சேனல். திஸ் இஸ் அருண். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுற மாதிரி இருக்குது எனக்கும். உங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டினியூஸாக நம்மளோட யூடியூப் சேனலில் எவ்ரிடே நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கண்டென்ட் வீடியோ இல்லை ஒரு கிளாஸ் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ பட் லாஸ்ட் 1 வீக்காக எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் ஒரு 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 வேற ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. சரி, அதனால் போயிட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை முடிச்சுட்டு ஸோ திருப்பி நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஓகேவா? அதனால் இன்றைக்கி நம்ம எடிட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 8ஆம் தேதியிலேருந்து எடிட்டர் பார்க்க போகிறோம். சரியா? நான் போன லாஸ்ட் வீக்கோட வீடியோஸ் எதுவுமே நான் போடல. ரைட்டா? லாஸ்ட் வீடியோஸ் எந்த எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெக்கப்ஸ் வீடியோ எதுவுமே போடவே இல்லை. பட் லாஸ்ட் வீக்கோட வெக்கப்ஸ் பிடிஎஃப் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ லாஸ்ட் வீக் அண்ட் லாஸ்ட் மந்த் ஸோ கன்சாலிடேட் பண்ணி ஒரு பிடிஎஃப் அதுவுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகேவா? சரி, லாஸ்ட் வீக் வீடியோ போடாததுக்கு என்னை மன்னிச்சிருங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி டைட் ஷெடியூலாக போயிடுச்சு. அதனால தான் கம்ப்ளீட்டாக சுத்தமாக என்னால் ஒர்க் பண்ணவே முடியல. வீடியோஸ் போடுறதுக்கு ஒர்க் பண்ணேன். பட் அது வேற ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணி கொடுத்ததுனால என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல வீடியோஸ் போடுறதுல. பட் இதுக்கப்புறம் என்னால் வீடியோஸ் போட முடியும். பிகாஸ் நான் அதை ஷெடியூல் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமில் தான் என்னால் அது ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் ஷெடியூல் பண்ணிக்கிட்டேன். அதனால் நம்மளோட யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ்ன்றது கொடுக்க தான் போகிறேன் இதுக்கப்புறம். ஸோ அதுக்கு எல்லோரும் மன்னிச்சிருங்க. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு என்ன எடிட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்ல்டு ட்ரெடிஷன்ஸ் நியூ டைஸ் ஆன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த இந்தியா ரஷ்யன் பார்ட்னர்ஷிப். ஓகேவா? ஸோ இந்தியா ரஷ்யா பார்ட்னர்ஷிப் பற்றி தான் இந்த எடிட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னா, நம்மளோட பிரதமர் இருக்கார்ல, மிஸ்டர் மோடி இருக்கார்ல, அவர் வந்து இப்போது ரஷ்யாவுக்கு ஒரு விசிட் போக போகிறாரு. ஸோ அது சம்மந்தமான ஒரு எடிட்டோரியல் தான். ஸோ நான் ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் மந்த் வந்து இவர் நம்மளோட மோடி வந்து அவர்கள் வந்து G7 சமிட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து உக்ரைன் பிரசிடெண்ட்டை பார்த்து மிஸ்டர் செலன்ஸ்கி அவரை பார்த்து நம்ம பேசியிருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசியிருந்தோம். சரியா? ஸோ நான் அந்த டைம்லேயே சொல்லியிருந்தேன், இந்தியா வந்து கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு தான் இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ரீசனையுமே உங்களை சர்ச் பண்ணி படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ ஃபுல்லாகவே இந்த எடிட்டோரில் அதை டிபெண்ட் அது அந்த மாதிரி நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா ரஷ்யாவுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரி டைஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த எடிட்டோரில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த லைனை நான் அதாவது கனெக்டிவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கனெக்டிவிட்டி மிஸ் ஆகிடும். ஸோ இந்த லைன் எதுக்கு வருது அப்படின்னு உங்களுக்கு புரியாது, இந்த வேர்டு எதுக்கு வருதுன்னு உங்களுக்கு புரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம், மேக்ஸிமம் போனால் 25 நிமிஷம் இந்த வீடியோ ஓடும். அவ்வளோதான். ஸோ 25 நிமிஷம் கூட எல்லா வீடியோ ஓடாது. சில வீடியோ மட்டும்தான் 20லேருந்து 20 நிமிஷம் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். மற்ற எல்லா வீடியோவையும் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நான் ஃபுல்லாகவே கட் அண்ட் ஷார்ட் பண்ணி தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட் பண்ணி தான் உங்களுக்கு போடுறேன். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அதான் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். நரேந்திர மோடி மஸ்ட் ட்ரை அண்ட் கன்வின்ஸ் விளாடிமிர் புதின் டு எண்ட் தி உக்ரைன் வார். ஸோ இந்த எடிட்டோரியலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த உக்ரைன் வாரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மிஸ்டர் புதினை நம்மளோட பிரதமர் அவர்கள் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. சரியா? கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இந்த எடிட்டோரியலில் இம்பார்ட்டன்ட் அஜெண்டா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, கவனிங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி விசிட் டு மாஸ்கோ ஆன் மண்டே ரீஅஃபர்மஸ். ஓகேவா? அப்படின்னா மீண்டும் உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தூய தமிழில் சொல்கிறேன்னா, சரி, ஓகே, ரீஅஃபர்மஸ் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை திருப்பி நம்ம வந்து ஓகே இதுதான் திருப்பி நடக்க போகுது கன்ஃபார்ம் பண்ணுறது. சரியா? ரீஅஃபர்மஸ் அண்ட் ஓல்டு ட்ரெடிஷன் ஆஃப் ஹோல்டிங் அண்ட் ஆனுவல் சம்மிட்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ரஷ்யன் லீடர்ஸ். ஓகேவா? ஸோ திருப்பி அவங்களுக்குள்ள ஒரு ஆனுவல் சம்மிட்ன்றது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இது வந்து உறுதிப்படுத்துது அப்படின்றாங்க. வித் ரஷ்யா இஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபார் bilateral visit in his third tenure. He also breaks a tradition that Indian Prime Minister travel to the neighboring countries on their first standalone visits in the tenure, indicating the importance of the India-Russia partnership. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ அவரோட 3வது டென்யூரில், யாராவது 3வது டென்யூரில் மிஸ்டர் மோடிஜி அவர்களோட மிஸ்டர் மோடி அவரோட 3வது டென்யூரில் இருக்கார். ஓகேவா? இதை பற்றி நிறைய எடிட்டோரியல் நம்ம பார்த்துருவோம். ரைட்டா? 3rd டென்யூரில் இருக்காங்க. ஹி ஆல்சோ பிரேக்ஸ், யார் இந்த ஹீன்றது யாரை மீன் பண்ணுது? நம்மளோட பிரதமரை தான் மீன் பண்ணுது. ஹி ஆல்சோ பிரேக்ஸ் தி ட்ரெடிஷன். ஸோ ஏதோ ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. எந்த ட்ரெடிஷன் அப்படின்னா, நம்மளோட இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வின் பண்ண உடனே நெய்பரிங் கண்ட்ரிஸுக்கு தான் ஒரு விசிட் போவாங்க எடுத்த உடனே. பட் அதை வந்து அவர் பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா,
பிரேக் பண்ணிட்டாரு. ஸோ இதை வச்சு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இந்தியா ரஷ்யா பார்ட்னர்ஷிப் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அவர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அங்கே தான் போகிறாரு, எங்கள் ரஷ்யாவுக்கு தான் போகிறாரு. அதனால் இந்தியா ரஷ்யா பார்ட்னர்ஷிப் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்றத மறுபடியும் அவர் வலியுறுத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? த 22nd இந்தியா ரஷ்யா ஆனுவல் சமிட் அஸ் அனதர் த ஃபர்ஸ்ட் மோடி புதின் மீட் சின்ஸ் உக்ரைன் வா. ஓகேவா? இப்போ நடக்க போகிற 22வது இந்தியா ரஷ்யாஸ் ஆனுவல் சமிட் வந்து உக்ரைன் வாருக்கு அப்புறம் நடக்க போகிற முதல் சம்மிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 21st சமிட், அப்போ 21வது சமிட் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2021 நடந்தது. ஜஸ்ட் பிஃபோர் தி ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் லான்ச்டு ஸ்பெஷல் ஆப்ரேஷன். ஸோ வாரம் தான் இவங்க ஸ்பெஷல் ஆப்ரேஷன்றாங்க. ஸோ போர் தொடுத்தாரு, உக்ரைன் மேலே போர் தொடுத்தாரு. எப்போ அப்படின்னா ஸோ சாரி டிசம்பர் 2021 தான் நடந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், சரியா? ஸோ அப்போ 2022 போரை தொடுத்துருக்காரு, கரெக்ட் இல்லை? ஸோ அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சின்ஸ் தென் அதுக்கப்புறம் த டூ லீடர்ஸ் ஆர் மெட் ஜஸ்ட் ஒன்ஸ் அட் எஸ்சிஓ சமிட் இன் உஸ்பெகிஸ்தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு லீடர்ஸும் எப்போ சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எஸ்சிஓ சமிட் உஸ்பெகிஸ்தான் நடந்தது. ஸோ அப்போ தான் அவங்க ரெண்டு பேர் பார்த்தாங்க. வேர் மோடி had stated that this was not the era of war. ஓகேவா? ஸோ அந்த சமிட்லேயே மோடி என்ன சொல்லியிருந்தாரு, இது வந்து வாரோட இரா கிடையாது, சரியா? திஸ் இஸ் நாட் எரா ஆஃப் வா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொல்லியிருந்தார். ரஷ்யாஸ் க்ரோவிங் டிபெண்டன்ஸ். ஓகேவா? ஸோ பொசசிவ் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவுடைய க்ரோவிங் டிபெண்டன்ஸ் ஆன் சைனா அஸ் அ ரிசல்ட். ஓகேவா? ஸோ ரஷ்யாவோட டிபெண்டன்ஸ் ஆன் சைனா இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன சொல்கிறாங்க, அஸ் அ ரிசல்ட் ஆஃப் வா இஸ் ஆல்சோ கன்சர்ன் ஃபார் இந்தியா. ஸோ ரஷ்யாவும் சைனாவும் ஒன்று கொடுத்தா அது கண்டிப்பாக இந்தியாவுக்கு தான் பிரச்சனை. கிவன் டென்ஷன்ஸ் ஓவர் எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் கிட்ட ரொம்ப பயங்கரமான பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ ஆல்ரெடி பிரச்சனையாக தான் இருக்குது அந்த ஏரியா, இன்னும் பயங்கரமான பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. while there will be a scheduled framework of talks அண்ட் பைலேட்ரல் இஷ்யூஸ். ஓகேவா? ஸோ சில விஷயங்களை வந்து அவங்க ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா ட்ரேட் அண்ட் எனர்ஜி ரிலேஷன்ஷிப், ஸ்பேஸ் கோஆப்ரேஷன் ஃபார் ககன்யான் மிஷன். சரி, ககன்யான் மிஷன் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க? ஓகே, எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ ககன்யான் மிஷன் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, எந்த இயர்? ஓகேவா சொல்லுங்கள். அண்ட் டிக்ளைனிங் பட் ஓகே அண்ட் டிக்ளைனிங் பட் சப்ஸ்டான்ஷியல் டிஃபென்ஸ் சப்ளைசஸ். ஓகேவா? டிஃபென்ஸ் சப்ளைசஸ் பற்றியும் பேச போகிறதா சொல்லியிருக்காங்க. there will be also be an opportunity to take stock of war in the Ukraine அப்படின்றாங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும், மிஸ்டர் மோடி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எதுக்காக? இந்த வாரை பற்றியும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது அப்படின்றாங்க. apart from its impact on western sanction on global security and shortages of food, fuel, fertilizers, India has been worried about its fallout on defense deliveries and spares from Russia. ஸோ இந்த பிரச்சனை, அதாவது இந்த வார்னால, உக்ரைன் ரஷ்யா வாரால குளோபல் செக்யூரிட்டி கரெக்டாக இல்லை. ஸோ ஷார்டேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் ஃபியூல், ஃபெர்டிலைசர்ஸ் இது இருந்தாலுமே இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய டெலிவரபிள்ஸ், டிஃபென்ஸ் டெலிவரிஸ் வந்து ரஷ்யா கிட்ட இருந்தால் அதிகமாக நம்ம வாங்கிட்டு இருக்கோம், சரியா? ஸோ அங்கேருந்து வராது அப்படின்ற மாதிரி அவர் வந்து வரி பண்ணி வைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. while an attempt to make in India has made headway. ஓகேவா? ஸோ என்ன ஆச்சு? அட்டம் டு மேக் இன் இந்தியா, என்ன இந்த மேக் இன் இந்தியாவுமே என்னென்ன விஷயங்கள் வந்து ரஷ்யா டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ரஷ்யன் அசால்ட் ரைஃபிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியா ரஷ்யா பிரம்மோஸ் மிசைல். சரி, ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஒரு ரைஃபிள்ஸ் வாங்குச்சு. ஸோ லைக் AK-47 மாதிரி ஒரு ரைஃபிள் வாங்குச்சு. யார் கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அந்த ரைஃபிள் நேம் என்ன, கமெண்ட் செக்ஷனில் யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அந்த இந்தியா ரஷ்யா பிரம்மோஸ் மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரம்மோஸ் மிசைல் எந்த இயர் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணாங்க, சரியா? ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒடிசாலாம் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் எந்த இயர் டெஸ்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பிரம்மோஸ் மிசைல்? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ககன்யான் வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க? செகண்ட் கொஸ்டின் ரஷ்யன் அசால்ட் ரைஃபிள்ஸ், அதுக்கு நேம் என்ன? ஒரு நேம் இருக்குது. தேர்ட் ஒன், இந்தியா பிரம்மோஸ் மிசைல் ஃபஸ்ட்டு எப்போ எந்த இயர் லான்ச் பண்ணாங்க? தேர்ட் கொஸ்டின். ஓகேவா? கன்சர்ன்ஸ் ஓவர் தி ரிலையபிலிட்டி ஆஃப் சப்ளைஸ் அண்ட் பேமெண்ட் இஷ்யூஸ் வில் நீட் அ டிஸ்கஷன். ஸோ இதை பற்றியும் பேச போகிறாங்க. நியூ டெல்லி கன்சர்ன்ஸ் ஓவர் இந்தியன் ரெக்ரூட்மெண்ட்ஸ் பை தி ரஷ்யன் ஆர்மி இஸ் அனதர் இஷ்யூ அஃபிஷியல் இண்டிகேட். ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம ஒரு எடிட்டோரியல் பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா, ஸோ ரஷ்யாவில் நடக்கிற போருக்கு அந்த அந்த ரஷ்யா உக்ரைன் அவங்களோட எல்லை பகுதி இருக்குல்ல, ரஷ்யா இங்கே இருக்குது அப்படின்னா உக்ரைனுக்கு இந்த எல்லை பகுதியில் இந்தியன்ஸை ரெக்ரூட் பண்ணி ஆள் எடுத்து அந்த இடத்துல வேலைக்கு வச்சுருக்காங்க. பட் அங்கே நடந்த பிரச்சனையால் அந்த இந்தியன் இறந்துட்டார். ஸோ இது ஒரு பெரிய கேஸ் ஆச்சு. நடுவில் நம்ம எடிட்டோரியல் பார்த்துருந்தோம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஓகேவா? ஸோ அதை பற்றியும் பேசுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் above all Mr. Modi visits in the geopolitical message given the
கான்ட்ராஸ்ட் டு அனதர் சமிட் இன் வாஷிங்டன். ஓகேவா? ஸோ என்னதான் இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மீட் அனதர் சமிட் நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது அப்படின்னா வாஷிங்டனில் நடக்க போகுது. ஆன் டியூஸ்டே யூஎஸ் பிரசிடென்ட் ஜோசப் பைடன் வெல்கம் லீடர்ஸ் ஆஃப் நேட்டோ. ஓகேவா? ஸோ நேட்டோன்றது ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆர்கனைசேஷன். நேட்டோ கண்ட்ரிஸ் ஃபார் அ டிரான்ஸ் அட்லாண்டிக். ஓகேவா? ஸோ அட்லாண்டிக் பெருங்கடல். ஓகேவா? டிரான்ஸ் அட்லாண்டிக் குரூப்பிங் 75th anniversary with the Ukrainian President Vladimir Zelensky and Indo-Pacific leaders who are part of the Western sanction present. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே இந்த வெஸ்டர்ன் சாங்ஷன் ப்ரெசென்ட்ல இருக்காங்க. இப்போ பர்டிகுலராக இருக்காங்க. இந்த வெஸ்டர்ன் சாங்ஷன் அப்படின்ற ஒரு இதில் வந்து இவங்க இருக்காங்க. சரியா? இட் வில் பி ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் சப்போஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் ரஷ்யாஸ் ஐசோலேஷன். ஸோ இதனால என்ன தெரியுது? ஓகேவா? இதனால இது என்ன தெரியுது? இட் வில் ஷோ ஆஃப் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் சப்போஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் ரஷ்யாஸ் ஐசோலேஷன். ஸோ ரஷ்யா வந்து தனியாக இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது. மிஸ்டர் மோடி ஹஸ் அட்டெம்ப்டட் அ பேலன்ஸ் வித் திஸ் பிரசன்ட் அட் தி G7 சமிட் அவுட்ரீச் இன் இட்டாலி லாஸ்ட் மந்த். ஓகேவா? இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ G7 சமிட்டில் அவர் பங்கேற்று இருந்தார். அண்ட் மீட்டிங் ஆஃப் ஜெலன்ஸ்கி. ஸோ அந்த மீட்டிங்குமே மிஸ்டர் ஜெலன்ஸ்கி உக்ரைன் பிரசிடென்ட்டாக அவர் மீட் பண்ணி பேசியிருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். லேட்டர் சென்டிங் அன் அஃபிஷியல் டெலிகேஷன் டு த பீஸ் கான்ஃபரன்ஸ் இன் சுவிட்சர்லாந்து. ஸோ இந்த பீஸ் கான்ஃபரன்ஸை பற்றியும் நம்ம எடிட்டோரியலில் பார்த்துருந்தோம். சரியா? ஸோ பீஸ் கான்ஃபரன்ஸ் இன் சுவிட்சர்லாந்து. ஸோ கண்டினியூஸாக நம்மளோட எடிட்டோரியில் பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் என்ன ஸோ அந்த விஷயத்தில் நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க நம்ம அந்த டைமில் சொல்லி கொடுத்துருப்போம். சரியா? அந்த இடத்துல பீஸ் கான்ஃபரன்ஸை என்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கண்டினியூஸாக நம்மளோட எடிட்டோர் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சரியா? எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். த கவர்மெண்ட் has also shown its enduring commitment, ஓகேவா, to traditional ties with Russia. சரியா? சார் நம்மளோட கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. என்ன கமிட்மெண்ட்? ட்ரெடிஷனல் டைஸ், ரஷ்யா கூட இருக்க ட்ரெடிஷனல் டைஸ் எப்போலேருந்து இருக்கு? 1971 சோவியத் யூனியன் பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீடி பை ரெஃப்யூசிங் தி கண்டம் தி வார் அட் தி யூஎன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ட்ரெடிஷனல் இந்த டைஸ்னால தான், இந்த டைஸ் 1970 சோவியத் யூனியன் பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீடி, இதனால தான் இந்தியா வந்து எந்தவித, அதாவது எங்கெங்க கண்டம், ஸோ ரெஃப்யூசிங் டு த வார் அட் தி யூஎன் அண்ட் மல்டிலேட்டரல் ஃபார்ம். ஸோ நிறைய இடத்துல இந்தியா அமைதியை காத்துட்டு இருந்தது. சரியா? ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டா இந்தியா எந்தவித ஓட் பண்ணலை, எங்கேயுமே பண்ணல. ஈவன் அந்த பீஸ் கான்ஃபரன்ஸ்லையும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா 2 பேர் இருந்தால் தான் என்னால் பேச முடியும். பட் இந்த இடத்துல உக்ரைன் மட்டும்தான் இருக்குது, அதனால் என்னால் பேச முடியாது அப்படின்ற மாதிரி பீஸ் கான்ஃபரன்ஸும் சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நம்ம எடிட்டோரில் சொன்னது. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? ரஷ்யாவை நீங்கள் கூப்பிடுங்க, நான் ரஷ்யா வச்சுக்கிட்டு பேசுகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க தவிர இந்தியா வந்து அவங்களோட கருத்து சொல்லியிருக்க மாட்டாங்க. while continue to engage with Russia bilaterally and at groupings such as SCO, BRICS and G20. All eyes during the Mr. Modi visit will then be on how he uses India's particular multipolar, ஓகேவா, and aligned perch. ஓகேவா? ஸோ perch அப்படின்றது எப்படி சொல்கிறது, போல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சிட்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஏன் சிட்டிங் பிளேஸை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவோட சிட்டிங் பிளேஸ் மென்ஷன் பண்ணாங்க. அலைன் புஷ் டு ஃபர்தர் தி காஸ் ஆஃப் தி டயலாக் அண்ட் டிப்ளமசி. ஸோ டிப்ளமசி அப்படின்றது ராஜதந்திரம். ஸோ மோடி அவர்கள் அவரோட உரையாடல் மற்றும் ராஜதந்திரத்தை எப்படி யூஸ் பண்ண போறாரு? ஓகேவா? ஸோ அவரை யார் புதின் கூட பேசும்பொழுது, ரஷ்யா அதிபர் கூட பேசும்பொழுது எப்படி அவரோட ராஜதந்திரத்தையும் அவரோட உரையாடலையும் நிகழ்த்த போறாரு? எதுக்காக? டு அசன். ஓகேவா? டு அசன் அப்படின்னா ஃபாசன், அப்படி டு அசன் அப்படின்னா ஃபாசன் சொல்லி அர்த்தம். ஸோ ஃபாசன் தி எண்ட் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட் தட் ஹஸ் டிவைடட் தி வேர்ல்டு. என்ன சொல்றாங்க? கான்ஃப்ளிக்ட் தட் ஹஸ் டிவைடட் தி வேர்ல்டு அப்படின்னா இந்த உக்ரைன் ரஷ்யாவால தான் மீன் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நிறுத்துறதுக்கு இப்போ மோடி அவர்கள் அவரோட பேச்சு திறமையை பயன்படுத்தணும். ஸோ அவரோட உரையாடல் ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணணும். இந்தியாவோட மல்டிபோலார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னி எடிட்டோரியல். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட் அனலைஸ் நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா எடிட்டோரியலும் நம்ம ஒரே எடிட்டோரியல் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த G7 சம்மிட்டு, பீஸ் கான்ஃபரன்ஸு, தென் வந்து இந்த லைன் கடைசி, இந்த இந்தியா கன்சர்ன்ஸ் ஓவர் இந்தியன் ரெக்ரூட்மெண்ட்ஸ் பை தி ரஷ்யன் ஆர்மி இஸ் அன் அனதர் இஷ்யூ. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம எடிட்டோரியலில் பார்த்தது. இதெல்லாத்தையும் ஒரு கன்சால்டேட்டாக ஒரு எடிட்டோரியல் பார்க்கும்போது எனக்கும் நல்லா இருந்தது. சரி, ஓகே, இந்த எடிட்டோரியல் எனக்கு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தேன். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூஸாக வெக்காப்ஸ் பார்த்தலாம். ரீஎஃப்எம்எஸ் அப்படின்னு சொல்லிடுது உறுதிப்படுத்தப்பட்டது. இதை நான் எடிட்டோரியலே சொன்னேன். சரியா? மெயின்டைன் அப்படின்றாங்க சினானிம், பார்ட்ஸ் வந்து வேர்ப். ஓகேவா? ஆண்டனிம் வந்து ரிஜெக்ட், தமிழ் மீனிங் உறுதிப்படுத்தியது. ஸோ இதை வந்து இந்த ரீஎஃப்எம்எஸ் வந்து எடிட்டோரியலில் வேர்பா யூஸ் பண்ணியிருப்பாங்க. தி சக்ஸஸ் ரீஎஃப்எம்எஸ் ஆர் டெடிகேஷன் அண்ட் டேலண்ட். அவனோட சக்ஸஸ் எதை உறுதிப்படுத்திச்சு? அவனோட டெடிகேஷனையும் அவனோட டேலண்ட்டையும் உறுதிப்படுத்திச்சு. ஸோ ஸ்டாண்ட் அலோன் அப்படின்றது ஒரு விஷயம் தனியாக இருக்கும்ல. ஸோ ஸ்டாண்ட் அலோன் நம்ம ஒரு விஷயம் தனியாக இருந்து செய்யுது. ஸோ சினானிம் வந்து செப்பரேட். பார்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ், ஆன்டினிம் வந்து ஆங்கிங்,
தமிழ் மீனிங் தனித்து இயங்கு. த ஸ்டாண்ட் அலோன் கேபின் இன் த வுட்ஸ் வாஸ் பெர்ஃபெக்ட் ஃபார் குவைட் ரிட்ரீட் ஓகேன்றாங்க அப்படின்றாங்க. ஸோ இது என்ன என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு வுட்ஸ் அப்படின்றது காடுகள் ஓகேவா, காடுகளை தான் வுட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ வுட் அப்படின்றது இதில் பாருங்களேன், வுட் அப்படின்றது மரக்கட்டைன்னு சொல்லுவோமா, இது இது வந்து சிங்குலர் ஓகேவா, இது வந்து சிங்குலர். ஸோ அப்போ வுட்ஸ் வந்து ப்ளூரல் வருமா கேட்டால் கிடையாது. ஸோ வுட்ஸ் அப்படின்றது காடுகளை குறிக்குதுப்பா, சரியா, வுட்ஸ் அப்படின்றது காடுகளை குறிக்குது. சரி, அப்போ வுட்ஸ்ன்றது என்ன நவுன், முதல் நவுனில் வருமானு சொல்லுங்கள். அப்படி நவுனில் வந்ததுன்னா என்ன டைப் ஆஃப் நவுன்? ஸோ நம்மளோட இங்கிலீஷ் கிளாஸை பார்த்தவங்க ஈஸியாக சொல்லலாம். ஸோ வுட்ஸ் அப்படின்றது எந்த டைப் ஆஃப் நவுன் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ ஏதோ ஒரு ஸ்டாண்டலோன் கேபின் ஒரு வுட்ஸில் இருக்குது, ஒரு காட்டில் இருக்குது அப்படின்னா அது ஒரு பர்ஃபெக்டான இடம் அப்படின்றாங்க, சரியா. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டென்யூர். டென்யூர் அப்படின்றது ஒருத்தவங்களோட பதவி காலம். ஸோ சினானிம் வந்து ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பதவி காலம் தான் எக்ஸாக்டான டென்யூர். பதவி காலம் அப்படின்றது தமிழ் மீனிங் எக்ஸாக்டான ஒரு வார்த்தை. நெக்ஸ்ட் ஃபால் அவுட். ஃபால் அவுட் அப்படின்றது வீழ்ச்சி, ஒருத்தவங்களோட வீழ்ச்சி தான் ஃபால் அவுட்னு சொல்லலாம். சினானிம் வந்து டிஃபோ, ஆன்டைம் வந்து அக்ரி. ஸோ பார்ட்ஸ் வந்து நவுன்ல இதை யூஸ் பண்ணலாம். த ஃபால் அவுட் ஃப்ரம் தி ஸ்கேண்டல் அஃபெக்டட் தி என்டையர் ஆர்கனைசேஷன், சரியா. ஸோ ஏதோ ஒரு ஃபால் அவுட், ஏதோ ஒரு வீழ்ச்சி நடந்திருக்கு, ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஸ்கேண்டல் ஓகேவா, அந்த ஸ்கேண்டனால அந்த ஆர்கனைசேஷனே அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா என்டியூரிங் அப்படின்றது தாங்கும், ஒரு விஷயத்த தாங்கிறது தான் நம்ம வந்து என்டியூரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ட்ஸ் வந்து வேர்ப், சினானிம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ஆன்டனி வந்து ஃபேட். இஸ் லவ் ஃபார் லிட்ரேச்சர் இஸ் என்டியூரிங் ஓகேவா டிஸ்பைட் தி பேசேஜ் ஆஃப் டைம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கண்டம். ஸோ கண்டம் அப்படின்றது குற்ற தீர்ப்பளிக்கிறது, சரியா. ஒருத்தவங்க மேலே இருக்க, ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம். ஸோ சினானிம் வந்து சென்ஷூர் ஓகேவா. ஸோ ஆன்டனி வந்து ப்ரைஸ் ஓகேவா. த கமிட்டி டிசைட் டு கண்டம் தி பில்டிங் டியூ டு தி சேஃப்டி கன்சர்ன்ஸ். ஸோ அந்த பில்டிங் தப்பான ஒரு சேஃப்டி கன்சர்ன், கரெக்டான சேஃப்டி கன்சர்ன் இல்லாதல அதை கண்டம் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா புஷ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எடிட்டர் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம், சினானிம் வந்து பிரான்ச்ன்றாங்க. ஸோ பிரான்ச் அப்படின்றது இப்போ நீங்கள் இந்த இமேஜை பாருங்களேன், அழகான ஒரு எக்ஸாம்பிள். இந்த இமேஜில் இந்த பறவைகள்லாம் உட்காந்துட்டு இருக்கல, இதை தான் நம்ம வந்து போர்ச் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பறவைகள் கூட்டம் கூட்டமாக உட்காந்துக்கிறத நம்ம இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம், ஒரு புது வேர்டு இது. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஹேசன். ஸோ ஹேசன் அப்படின்றது அக்சலரேட். சினானிம் வந்து அக்சலரேட். பார்ட்ஸ் வந்து வேர்ப், தமிழ் மீனிங் வந்து விரைவுபடுத்தும். ஒரு விஷயத்தை ஸ்பீடாக செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம், ஹேசன் அப்படின்னு சொல்லலாம். ஷி ட்ராங்க் அ காஃபி குவிக்லி டு ஹேசன் அ வேக்ஃபுல்னஸ் இன் த மார்னிங் ஓகேவா. ஸோ வந்து காஃபியை வேகமாக குடித்தா, சரியா, வேகமாக குடித்தா எதுக்காக, அவளோட வேக்ஃபுல்னஸை விரைவுபடுத்துறதுக்கு அப்படின்றதுக்காக, சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் ஒன்று பார்ப்போம். ஸோ டேக் ஆன் அப்படின்றது டு ஸ்டார்ட் டு எம்ப்ளாய் சம்படி ஓகேவா. ஸோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, சரியா. ஸோ ஸ்டார்ட் டு எம்ப்ளாய் சம்படி. ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட் வேர்டு ஆல் ஐஸ், வெரி அட்டென்டிவ். ஸோ ஆல் ஐஸ் அப்படின்ற இடியம் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வெரி அட்டென்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தென் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் கேட்ட கொஷனுக்கு பதிலையும் சொல்லிடுங்க ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தென் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி படிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இன்னும் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், சரியா. எடிட்டோரியல், அதாவது ரீசனிங் ஓரியன்டான ஒரு ஃபிலிம்ஸ், அதாவது பேசிக் செக்ஷன் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். இன்னும் நிறைய பேர் அதை பார்க்கவே மாட்டேறீங்க. ஜஸ்ட் பாருங்கள் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். இங்கிலீஷ் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இங்கிலீஷ் செக்ஷன் போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 3 வீடியோ போட்டாச்சு. ஸோ அதையும் பாருங்கள். ஸோ வில் see in the next video. Thank you all. Bye bye.